இங்க ஹீரோயினுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்குது. இப்ப ஆபரேஷன் வேற பண்ணிருக்காங்க. இப்ப ஹீரோ தான் ஹீரோயின் கூடயே இருந்து அவங்கள பத்திரமா பாத்துக்கிறாரு. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுல வேலை செய்யறவங்க அவங்க குடும்ப செலவுக்கு காசு வேணும்னு கேக்குறாங்க. இதை கேக்குற ஹீரோயினும் நான் காசு தரேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோ எதுக்கு அவங்களுக்கு அடிக்கடி காசு எல்லாம் தரேன்னு சொல்லி திட்டுறாரு. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஆனதுல இருந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் போடுறதுக்கான மாத்திரையை மட்டும் கரெக்டா வேலைக்கு கொடுத்துடுறாரு. ஆனா வேற எதுவுமே பேச மாட்டாருன்னு சொல்லி இவங்க ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. ஒரு நாள் ஹீரோ வீட்டுல வேலை செய்யறவங்க கிட்ட நான் ஒரு ஆட் எடுக்க போறேன், நீ அதுல நடிச்சு கொடுத்தனா நான் உனக்கு 25,000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். வீட்டுல வேலை செய்யறவங்களோட ஹஸ்பண்டுக்கும் கால் உடஞ்சு போயிருக்கும். அதனால வேற வழி இல்லாம நான் இந்த ஆட்ல நடிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்குறாங்க. ஆட்ல நடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு இந்த விஷயமே தெரிய வருது. உடனே இவங்க நீ ஏன் இப்படி பண்ற, மாடர்ன் யாரனா நடிக்க வச்சிருந்த நான் காசாகும்னு சொல்லிட்டு சாதாரண குடும்பத்துல இருக்கிற பொண்ணை இன்னர் ஆட்ல நடிக்க வச்சிருக்கேன், இதெல்லாம் நியாயமான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படி ரெண்டு பேருமே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது உனக்கும் எனக்கும் செட் ஆகல, நம்ம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினா அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பழைய மாதிரி வேலைக்கெல்லாம் போய் அவங்க லைஃப் அவங்க வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு மாசம் கழிச்சு திரும்ப சேர்ந்துடலான்னு சொல்றாரு. ஹீரோயின் நான் கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்லி இப்ப ஹீரோவையே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.